நம் வீடு, நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு முகவரி இருக்கணும். ஒவ்வொரு முகவரியும் ஒரு இணைய இல்லமாக திகழணும். 2030ஆம் ஆண்டிற்குள் கிராமப்புறங்கள்ல கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் வீடுகளும், நகர்ப்புறங்கள்ல 2 லட்சம் வீடுகளும் கட்டி தேவைப்படும் ஒவ்வொரு குடும்பத்தின் கைகளிலும் சாவியை ஒப்படைப்போம். 2வது துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. நலமுடன் தமிழ்நாடு 2030 தேவைப்படும் அனைவருக்கும் போதிய மருத்துவ காப்பீடு கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்லாம 3 முக்கிய திட்டங்களும் இருக்கு. முதல் திட்டம் நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்றவற்றை கண்டறிய ஆரம்ப நிலையிலேயே சிறப்பு முகாம்கள். 2வது திட்டம் தாய் சேய் நலன்ல IMR மற்றும் MMR குறைக்கும் தரவரிசையில் இந்தியாவிலேயே முதலிடம் பெற்ற சிறப்பு நடவடிக்கை. 3வது திட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மனநல ஆலோசனை மையம் அமைக்கப்படும். அடுத்து 3வது துறை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. வேளாண்மை செழிப்பின் கண்ணியத்தின் வளர்ச்சியின் அடையாளம். நிகர சாகுபடி பரப்பு 50 லட்சம் ஹெக்டராக உயர்த்தப்படும். மண்வள அட்டைகள் 41 லட்சம் உழவர்களுக்கு வழங்கப்பட்டு இயற்கை விவசாயம் 17,000 ஹெக்டராகவும், உயிர் வேளாண்மை 1 லட்சம் ஹெக்டராகவும் விரிவுபடுத்தப்படும். வேளாண்மைக்கு ஆதாரமான நீரை சேமிக்க நுண்ணீர் பாசனம் 21 லட்சம் ஹெக்டராக விரிவுபடுத்தப்படும். மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல 1000 மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் கட்டப்படும். கால்வாய் மதகுகள் புனரமைக்கப்பட்டு நீர் மேலாண்மையை சீர் செய்து தண்ணீர் தட்டுப்பாடான பகுதிகள் வளமான பகுதிகளாக மாற்றப்படும். உணவு உற்பத்தி 125 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்த்தப்பட்டு 1000 மதிப்பு கூட்டல் மையங்கள் நிறுவப்பட்டு 1,25,000 உழவர்களுக்கு வேளாண் கருவிகள் வழங்கப்படும். 4வது துறை பள்ளி கல்வித்துறை. ஒவ்வொரு பள்ளியும் அறிவின் ஆலயமாக இருக்கிறது. இடைநிற்றல் இல்லா கல்வி கனவு 2030. இதன் மூலம் ஒவ்வொரு குழந்தையும் பள்ளியிலே சேர்ந்து வெற்றியுடன் வெளியேறும் நிலையை உருவாக்குவோம். அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளையும் 2030க்குள்ள 100 விழுக்காடு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைக்கப்படும். 300க்கும் மேற்பட்ட நூலகங்கள், லைப்ரரி 5.0 என்ற புரட்சிகர நவீன அறிவு கோட்டைகளாக மலரும். முக்கியமாக 1000 மாடல் ஸ்கூல்ஸ் வெற்றி பள்ளிகள் திட்டம் மூலம் விரிவுபடுத்தப்படும். ஒவ்வொரு பள்ளியிலும் உடல்நலத்திற்காக விளையாட்டையும், உளவியல் பாதுகாப்பையும், வாழ்க்கை திறன் கல்வியையும் உறுதிப்படுத்துவோம். 5வது உயர்கல்வித்துறை. உயர்கல்வி நிறுவனங்கள் மாணவர்களுடைய மொத்த ஆளுமையை வளர்க்கக்கூடிய மையங்கள். அதன் மூலமாக நான் முதல்வன் 2.0 மூலம் கூடுதல் திறன் பயிற்சிகள் வழங்கப்பட்டு உலக அளவில் நம் இளைஞர்கள் போட்டி போட வழிவகுக்கப்படும். 2030ஆம் ஆண்டிற்குள்ளாக உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம் 90 விழுக்காட்டு எட்டும் வகையில் நிறுவன கட்டமைப்பு விரிவாக்கப்படும். ஆராய்ச்சியும் புதுமையும் செழிக்க மைய ஆய்வகங்களும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எனும் தொழிற்கல்வி சிறப்பு மையங்களும் நிறுவப்படும். செயற்கை நுண்ணறிவு AI கல்வியுடன் இணைக்கப்படும். ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலும் AI ஆய்வகம் உருவாகும். பன்னாட்டு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் வேர்விட்டு நம் மாணவர்கள் உலக அரங்கில போட்டியிடுவதற்கு வழிவகுக்கப்படும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் உலகளாவிய வேலைவாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் விளையாட்டு திறன்மிகு மாணவர்களுக்கு
பிளெக்சிபிள் பாடத்திட்டம் மூலம் அகாடமிக் கிரெடிட்ஸ் வழங்கப்படும். 6வது, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை. நல்லிணக்கத்தின் அடையாளம் வளர்ச்சி பெற்ற தமிழ்நாடு. ஜவுளி, தோல், ஆடை, கைவினை, கணினி, தொழிற்பயிற்சி போன்ற துறைகள்ல பயிற்சிகள் வழங்கப்பட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உறுதிப்படுத்தப்படும். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்வரவினர் மாணவர்களுக்கு கல்வியின் எல்லா நிலைகளிலும் சிறந்து விளங்க சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்படும். சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கிற மாவட்டங்கள்ல திறன் மேம்பாட்டு மையங்கள் அமைக்கப்படும். அமைச்சர் மெய்யநாதன் கேட்டது போல தேவைப்படும் இடங்கள்ல சமூக நீதி கல்லூரி விடுதிகள் திறக்கப்படும். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வணிகம் தொடங்க நிறுவன கடன் வசதி அதிகரிக்கப்படும். சிறுபான்மை சமூகத்தினர் வணிகம் மற்றும் தொழில் தொடங்க கடன் பெறும் நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்படும். 7வது, ஆதிதிராவிட நலத்துறை. அடிப்படை உரிமை, அசைக்க முடியா கண்ணியம். 2030ஆம் ஆண்டிற்குள்ள வீட்டு மனையற்ற ஒவ்வொரு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடும்பத்திற்கு வீட்டு மனை பட்டா வழங்கிட படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஆதிதிராவிட மற்றும் பழங்குடி மாணவர்களுடைய பள்ளி இடைநிறுத்தம் இல்லாத நிலையை அடைய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். உண்டி உறைவிட பள்ளிகள் விரிவாக்கப்படும். 12ஆம் வகுப்புக்கு பின் உயர்கல்வி நுழைவு, தொழிற்கல்வி இணைப்பு, தொடர்ச்சியான கண்காணிப்பு என முதல் தலைமுறை மாணவர்களுக்கு அரசு துணை நிற்கும். பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய